வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரபாரம் பேசுகிறேன். 6th வரலாறில் 4வது படம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் நேற்று பார்த்தோம். அந்த பாடத்தை ஒரு தொடர்ச்சி தான். எடுத்தோடனே இந்த பாடத்துடைய தொடர்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பாடத்தை பற்றி ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். உலகளவில் பழமையான நாகரிகம் சொல்லப்படக்கூடிய மெசபடோமிய நாகரிகம், அது கிட்டத்தட்ட ஒரு 6500 ஆண்டுகள் பழமையான நாகரிகம்ன்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவுக்கு சமமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமையான நகரங்களில் மதுரை, புகார், வஞ்சி அடக்கம். நம்ம இந்த பாடம் ஃபுல்லாக ஒரு 3 நகரங்களை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஒன்று மதுரையை பற்றி, புகாரை பற்றி, அடுத்து கல்வி நகரமாக காஞ்சிபுரம். புகாரை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். புகார் அப்படின்ற வார்த்தைக்கு வேறு என்ன சார் சொல்லலாம்? பூம்புகார் சொல்லலாம், காவேரி பூம்பட்டினம் சொல்லலாம். சோழருடைய துறைமுக நகரம் தான் புகார் அப்படின்றது. எங்கே இருந்தது? காவிரி ஆறு வங்காள விரிகுடா கடலில் கலக்கக்கூடிய இடத்துல மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருந்துச்சு. புகாரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க பயன்படக்கூடிய நூல்கள் பட்டியலில் முதன்மையானது பட்டினப்பாலை, அடுத்து சிலப்பதிகாரம், அடுத்து மணிமேகலை. பட்டினப்பாளையில் என்ன செய்தி சார் இடம்பெற்றிருக்கு? வணிகர்களுடைய நேர்மையை பற்றி சொல்லியிருக்காங்க ஒரு பாடலடியின் மூலமாக. அந்த பாடலடி என்ன சார்? கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைப்படாது. அந்த காலத்தில் வியாபாரத்தில் பண்டமாற்று முறை தான் பின்பற்றினாங்க. நம்மகிட்ட நிறையாவும் வாங்க மாட்டாங்க, நமக்கு பொருளை குறைச்சும் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் அந்த பாடலடியுடைய அர்த்தம். கரிகாலனுடைய காலகட்டத்தில் புகாரில் வணிகம் சீரும் சிறப்புமாக நடந்ததை பதிவு செய்த நூல் தான் பட்டினப்பாலை. அந்த நூலை எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அதற்காக அவர் பெற்ற பரிசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 பொற்காசுகள் ப்ளஸ் அவர் வந்தால் தங்குவதற்காக 8 கால் மண்டபம் கட்டி கொடுக்கப்பட்டது. புகார் நகரம் எப்படி அமைந்திருந்தது, அந்த நகரத்துடைய சிறப்புகள் எப்படி, அதை பற்றி தெரிஞ்சுக்க பயன்படக்கூடிய நூல் தான் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகார் காண்டத்தில். சிலப்பதிகாரத்தில் மொத்தம் 3 காண்டங்கள் இருக்குது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். சரிங்களா? அடுத்து மணிமேகலை. சார், அந்த மணிமேகலை பெண்ணின் பெயரில் அமைந்த முதல் காப்பியமான மணிமேகலை, அந்த மணிமேகலை பிறந்த ஊரே பார்த்தீங்கன்னா புகார் தான். அப்போ இதெல்லாம் நேற்று பார்த்தோம். இப்போ அதோடைய தொடர்ச்சி தான். சார், இந்த புகாரை பற்றி நல்லா தெரிஞ்ச வணிகர்கள் யார் சார்? கிரேக்கம் மற்றும் ரோமாபுரியை சேர்ந்த வணிகர்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து சிலப்பதிகாரத்துடைய காப்பிய மாந்தர்களாக இருக்கக்கூடிய கோவலன் மற்றும் கண்ணகி. கோவலனுடைய தந்தையின் பெயர் மாசாத்துவான். சாத்துனா என்ன சார் அர்த்தம்? நிலத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய பெரிய வணிகன் அர்த்தம். வணிகர்கள் ஒரு குழுவாக போனாங்கன்னா அந்த வணிக குழுவின் பெயர் தான் சாத்து. அப்போ நிலத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய பெரிய வணிகர் தான் கோவலனுடைய தந்தை மாசாத்துவான். இவருக்கு அப்படியே ஆப்போசிட் மாநாய்க்கன், கடல் தாண்டி வியாபாரம் செய்யக்கூடிய பெரிய வணிகன். கோவலனுடைய தந்தை நிலத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய பெரிய வணிகன், அதனால மாசாத்துவான். கண்ணகியுடைய தந்தை கடல் தாண்டி வியாபாரம் செய்யக்கூடிய பெரிய வணிகன், அதனால மாநாய்க்கன். கண்ணகின்ற வார்த்தைக்கு என்ன சார் அர்த்தம்? கண்களால் நகுபவன் அர்த்தம். கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்த காலகட்டத்தில் புகாரை ஆட்சி செய்த மன்னர் யார் அப்படின்னு நம்பப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா கிள்ளிவளவன் தான் ஆட்சி செய்தார் அப்படின்னு நம்பப்படக்கூடியது. கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்த புகார் நகரம் இப்போ கடலுக்குள்ள மூழ்கிருச்சு. அது அழிந்த காலமாக நம்பப்படக்கூடியது கிபி 200 அப்படின்ற காலகட்டத்தில் தான். நம்ம கடல் வழியாக இறக்குமதி பண்ண பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரை. தரை வழியாக இறக்குமதி பண்ண பொருள் பார்த்தீங்கன்னா மிளகு. வடக்கு மலையிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணது தங்கம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணது அகில், சந்தனம் உட்பட நறுமண பொருட்கள். தென்கடல் பகுதியிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணது முத்துக்கள். ஈழத்திலிருந்து நம்ம இறக்குமதி பண்ணது உணவுப் பொருட்கள். சேரநாடு வேலமுடைத்து என அழைக்கப்படுகிறது. வேலம்ன்ற வார்த்தைக்கு யானை அல்லது மூங்கில் அர்த்தம். சோறுடைத்து என அழைக்கப்படக்கூடிய நாடு சோழ நாடு. பாண்டிய நாடு முத்துடைத்து என அழைக்கப்படுகிறது. சார், இதுக்கு ஒரு உதாரணமே சொல்லலாம். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி நீதி கேட்டு பாண்டிய மன்னனுடைய அரசவைக்கு வருவாங்க. அப்போ பாண்டிய மன்னன் சொல்லுவாடு, என்னுடைய ராணியுடைய சிலம்புல இருந்தது முத்துக்கள் அப்படின்னு. அப்போ பாண்டிய நாடு முத்து கொடித்த நாடு. அதனால தான் என்ன சொல்கிறோம்? முத்துடைத்து அப்படின்னு சொல்கிறோம். படித்தவங்க அறிவில் சிறந்தவங்களுக்கு பேர் தான் சான்றோர்கள். அப்படி சான்றோர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான் என்னது? தொண்டை நாடு. இப்போ சான்றோர் அழைத்து அழைக்கப்படக்கூடிய நாடு எது? தொண்டை நாடு.